ஹாய் ஹலோ வணக்கம். இந்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கல்விக்கான ஒரு உதவி திட்டம் மட்டும் செய்யப்படும். இதுக்கு முதல் வந்து ஒரு கல்விக்கான ஒரு உதவி திட்டம் மட்டும் செஞ்சுன்னா கனடாவிலேருந்து பதனியம்மா அனுப்பின காசில் வந்து மாங்குளம் பகுதியில் வந்து கொடுத்தாங்க. அப்போ அந்த உதவி திட்டம் வந்து செய்யல வந்து குறிப்பிட்ட பிள்ளைகளுக்கு தான் அந்த கொப்பி ஊத்தாங்க வாங்கி கொடுத்தது. அவங்க அனுப்பின காசில் வந்து வாங்கி கொடுத்தது. சரி ஓகேன்னு சொல்லி அந்த அண்ணாக்கு நான் சொல்லினா இனி யாராவது அனுப்பினோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இன்னும் இருக்கிற கொஞ்சம் பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் பொருட்களை வந்து வாங்கி கொடுப்போம்ன்ற மாதிரி தான் நான் அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் யார்கிட்டையுமே வந்து ஃபோன் பண்ணி இன்னும் பிள்ளைகளுக்கு வந்து உதவி செய்யணும், யாராவது காசு அனுப்புங்கன்னு சொல்லி நான் யார்கிட்டையுமே வீடியோ ஒன்றும் போடவும் இல்லை. ஆனால் அவங்கள பார்த்து நம்பிக்கையின் அடிப்படையில் அனுப்புகிற ரீதியில் இவங்க அன்டன் சிவசாமி அவங்களுடைய குடும்பம் வந்து அனுப்பியிருந்தாங்க. அப்போ நான் பார்த்தேன்னு சொல்லி சொன்னால் அங்கே மிச்ச பிள்ளைகளுக்கு வந்து மாங்குளம் பகுதியில் நாங்கள் எதுவுமே செய்யலை. அதனால் அந்த கல்விக்கான ஒரு உதவியை வந்து அந்த பிள்ளைகளுக்கு மிச்சம் இந்த இருக்கிற காசில் வந்து செய்வோம்னு சொல்லி இப்போ ஒரு 50 பிள்ளைகளுக்கு வந்து கொப்பி ஊத்தாம் பென்சில் பண்ணி கொடுக்க போகிறோம். அதை தாண்டி ஒரு 15 பேக் வேண்ட போகிறோம். அதை தாண்டி இன்னும் ஒரு 14 பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாங்குளம் பகுதியில் ஒரு பாலர் பாடசாலை இருக்குது. அந்த பாலர் பாடசாலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விளையாட்டு போட்டி. அப்போ அந்த அண்ணா வந்து ஃபோன் பண்ணி கேட்டார், நம்ம இதோடைய சேர்த்து நீங்கள் ஒரு 14 ஒரு அந்த பிள்ளைகளுக்கு வந்து பரிசு கொடுக்குற மாதிரியாக ஒரு சாப்பாட்டு பாக்ஸோ இல்லாட்டி ஏதோ தண்ணி போத்தலோ ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துற இயலுமான்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் இந்த காசுக்குள்ளேயே எங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அதை தாண்டி இப்போ எங்களுக்கு இப்போ வந்து போய் வர செலவு வந்து பெரிய ஒரு செலவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன்டா என்னுடைய வாகனம் வந்து இருந்தது, அது ஒரு சின்ன ஒரு விபத்தில் மாட்டுப்பட்டதால் இப்போ கராச்சியில் நிற்கிது. அது முல்லைத்தீவு போயிட்டு வரைக்கும் ஒரு பெரிய சம்பளம் இருந்தது, அதை விடுவோம் நாங்கள். அப்போ என்னுடைய வாகனத்தில் போயிட்டு வரேன்னு சொல்லிச்சுன்னா ஒரு 5000-6000 ரூபா பெட்ரோல் காண நான் போயிட்டு வரதுக்கு. ஆனால் இப்போ பேன்லாம் போகிறோம். பேனுக்கு எல்லாருக்குமே தெரியும் 1 லிட்டருக்கு 8, 9, 10 கிலோமீட்டர் அப்படி தான் வேலை செய்யும். அதனால் இதுக்குரிய அந்த டீசல் செலவு மட்டும் நான் இந்த அமௌண்ட்டுக்குள்ளே எடுப்போம்னு பார்க்குறேன். ஒரு 14,000 கிட்ட 14,000 ஆச்சும். நாங்கள் இங்கேருந்து மாங்குளம் அதுக்கு உள்ளுக்கையும் போகணும், கொஞ்சம் தூரம் போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு அந்த ஒரு தொகை வந்து தேவை. அப்போ அண்டன் சிவசாமி குடும்பத்துக்கு உண்மையிலேயே ஒரு மனதார்ந்த ஒரு நன்றியை வந்து இந்த இடத்துல வந்து தெரிவித்துக்கொள்கிறேன். இப்போ நிறைய இடங்களில் வந்து இப்போ அந்த ஹெல்பிங் வீடியோ வந்து போடுறதுல வந்து நிறைய பேர் வந்து ஏமாத்துறாங்க என்ற மாதிரியும் வந்து இப்போ ஒரு பெரிய டாபிக் வந்து இப்போ யூடியூப் சேனலில் போய்கொண்டு. இப்போ நான் இப்போ குறிப்பாக சொல்ல போனால் அலஸ்டின் அண்ணா மற்றது கயன் பிளாக்ஸ் மற்றது தமிழ் ரோஸ் வந்து ஒரு பொதுவாக வீடியோவில் போட்டிருந்தேன். நான் இல்லாட்ட வீடியோ நான் வந்து பார்த்துறேன். அதில் வந்து இப்போ ஒரு சில பேர் வந்து தொடர்ச்சியாக வந்து ஹெல்பிங் வீடியோ செஞ்சுருக்கீங்கன்னா ஒரு சில பேர் வந்து வீடியோக்கள் செஞ்சுட்டு பிறகு வேண்டாம்னு சொல்லி விட்டவ அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் கூட இப்போ ஹெல்பிங் வீடியோ வந்து வேண்டாம்னு தான் நான் இருந்தேன். ஆனால் அந்த வெள்ள நிவாரண இதில் வந்து அந்த இடத்துல நாங்கள் நின்ற இடத்துல வந்து இவ்வளோ மக்களுக்கு வந்து இவ்வளோ தேவை இருந்தது. அப்போ எங்களுக்கு வந்த காசில் வந்து முழுவதுமாக நான் வந்து ஒவ்வொருத்தருடைய பேரும் சொல்லி யார் விழா அனுப்பினது, எங்கேருந்து அனுப்பினது, இந்த யார் அவன் குடும்பத்தின் பேரெல்லாம் சொல்லி அப்போ ஒவ்வொருத்தருடைய பேரும் சொல்லி தான் நான் அந்த வீடியோ போட்டேன். அதனால் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். அப்படி இருந்தும் எங்களில் ஒரு கள்ள பேரெல்லாம் ஒரு ஆள் சொல்லி அது வேணாம். அப்போ நான் பார்த்தேன்னு சொல்லி சொன்னால் ஏன் ஒரு தனிப்பட்ட நபர்ன்ற கணக்கு மட்டும் அவ்வளோ காசு போகணும், அந்த காசை நாம் வந்து மக்களுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லித்தான் நான் அந்த ஒரு வேலை திட்டத்தில் நான் வந்து துவங்கின ஒழிய மற்றபடி நாங்கள் எங்களுக்கு காசு அடிக்க கொண்டு எந்த அவசியமும் இல்லை. நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். நாங்கள் எல்லாமே எங்களோட உழைக்கிற பணத்தில் நாங்கள் வாங்கி கொள்வோம். அடுத்த வேண்ட காசில் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த வேண்ட காசில் நாங்கள் சுகபோக வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இப்போது நாங்கள் எங்களுக்கு சொந்த தொழில் இருக்குது, தொழில் செய்வோம். யூடியூப்பில் வர வருமானம் யூடியூப்பில் வரட்டும், அது ஓகே, அது வேறு விஷயம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவேன், தயவு செய்து புலம்பெயர் மக்கள் நம்பி நீங்கள் காசு அனுப்புறீங்க. அந்த நம்பி காசு அனுப்புகிறவங்க வந்து என்னென்னு சொல்கிறது, யார்கிட்ட கொடுக்கணும், அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படி இல்லைன்னு சொல்லிச்சா நீங்கள் நேரில் வாங்க. நேரில் வந்து இங்கே பார்த்து வேண்டாம். நானே எத்தனையோ இடங்களுக்கு வந்து நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். குழாய் கிணறு இல்லாமல் குழாய் கிணறு இல்லாமல் இவ்வளோ சின்ன பாடசாலைகள் இருக்குது, குடிக்க தண்ணி இல்லாமல் இவ்வளோ வீட்டில் ஆக்கள் இருக்கிறேன். அது மட்டும் இல்லை இவ்வளோ படிக்கிறதுக்கு இவ்வளோ கொப்பி புத்தகங்களை வேண்டி கொடுக்கும். அப்படியான உதவி திட்டங்களை வந்து தயவு செய்துங்க. மற்றது இந்த காசுகளை வாங்கி போட்டு பேக்காட்டுறாங்களுக்கு நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். முந்தினாத்து கூட ஒரு லண்டன்லேருந்து ஒரு அக்கறை அடித்தா அவங்களுடைய அம்மா வந்து வெட்டாப்பில் முல்லைத்தீவு இருக்கிற அவங்க லண்டனுக்கு போகிறாங்க, லண்டனோ கனடாவோ போகிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, தம்பி இங்கேருந்து நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுத்தான அந்த காசுகளை வந்து அனுப்பி கொண்டு இருக்கிறோம். தன்னுடைய கையை வந்து 2 பக்கமும் போட்டாங்க. அவங்களோட கையை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்படியே வெடிச்சு போய், அதாவது அந்த சீமந்து தூக்குறாக்கள் டெய்லி எப்படி இருக்கும் அந்த கையெல்லாம் வெடிச்சு காஞ்சி போயிருக்குமோ அதே மாதிரி தான் அவங்களுடைய கை, அந்த கையின் படம் போடுறேன் பாருங்க, அப்படித்தான் அவங்களோட கையின் ஒரு படத்தை போட்டாங்க. அவ்வளோ கவலையாக இருந்தது. அப்படி அது கஷ்டப்பட்டு அந்த குளிருக்கும் வெயிலுக்கும் இந்த அனுப்புகிற காசை இங்கே
நான் எல்லாரையும் சொல்லல, ஒரு சில பேர் இருந்து கொண்டு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. தயவு செய்து நான் புக்ஸை பண்ண வந்துட்டேன். ஓகே, அப்போ சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. தயவு செய்து அவங்க அனுப்புகிற காசுக்கு சரியாக நேர்மையாக செய்யுங்க. இப்போ அவங்களே அந்த ஹெல்பிங் வீடியோ செய்யக்கல, அவங்களே சொல்லுவாங்க, தம்பி நீ பெட்ரோலுக்கு காசு எடு, நீ உண்டை சேர்ந்து வாராக்களுக்கு நீங்கள் சேர்ந்து சாப்பிடுங்கூடா, சோடா பண்ணி குடியுங்கூடா, உங்களோட செலவுகளை பார்த்து கொண்டு மிச்சத்தை இருந்தாங்க. அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா 1 லட்சம் ரூபா காசு அனுப்புவாங்க. அனுப்பிட்டு தம்பி நீ அதில் 10,000 ரூபா காசு எடு, இல்லை நீ ஒரு 15,000 காசு எடு, மிச்சத்துக்கு நீ வந்து உதவி திட்டத்தை செய், அப்படித்தான் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் யாராவது நீங்கள் இல்லை அந்த அவங்க அனுப்புகிற காசில் திருடித்தான் தின்ன போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் கடைசியில் உங்களோட காசையே யாராவது திருடி தின்ன வேண்டிய நிலைமை வரும். கண்டிப்பாக அப்படியான வேலைகள் யாருமே வந்து செய்யாதீங்க. கஷ்டப்பட்டு அனுப்புகிறாங்க அவங்க காசு, தயவு செய்து அது உரியவாறு பயன்படுத்துங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறது, சாகும்போது நீங்கள் எவ்வளவு புண்ணியங்களை சேர்த்து வைக்கிறீங்களோ அது எல்லாருக்குமே வந்து உங்களோட பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் தான் போய் சேரும். பாவத்தை சேர்த்து வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் கடைசியாக ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் இல்லை. கடைசியில் உங்களோட பிள்ளைகளும் சரி, நீங்கள் அதாவது நீங்கள் சேர்க்கிறது எல்லாமே வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு தான் போய் சேரும்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த அளவுக்கு நான் கதைக்கிறதுக்கு நான் சின்ன பையன், எனக்கு 30 வயசு, நான் அவ்வளோத்துக்கு பெரிய ஆளும் இல்லை. எவ்வளோத்துக்கு நாங்கள் நேர்மையாக இருக்கிறோமோ அவ்வளோத்துக்கு கடவுள் எங்களுக்கு படி அளப்பான்ன்றதை மாதிரி சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ பொருட்கள் வேண்ட போகிறோம். வேண்டிட்டு மாங்குளம் பகுதியில் சந்திப்போம். எவ்வளோ பாருங்கோ, இதுதான் கொப்பியெல்லாம் ரெடி ஆகிட்டுது. ரிம்போத்தில் பார்த்தது பிளாஸ்டிக் தான் கிடக்குது. ஞாயிற்றுக்கிழமையோடைய வேறு கடையில் வேண்டிய முறையில் நாங்கள் கேட்ட சில்லர் கொஞ்சம் தான் கிடக்குது. இப்போ பிளாஸ்டிக் தான் எடுக்க போகிறோம். அதை தாண்டி இங்கால அலிரப்பர், பெயினு, கட்டர் பாருங்க, அலிரப்பர் கட்டர் இல்லாமல் தான் பண்ணுறோம். இதுகளை ஏற்றி கொண்டு அப்படியே போவோம். பிக்காதானே? ரைட் கொண்டே வை. ஓகே பாருங்க, இதில் கொப்பி, பெயினு, பென்சில் எல்லாம் ஏற்றி அஞ்சால் பார்த்தீங்கன்னா 15 பேக்கு எல்லாம் ஏற்றி கிடக்கு. எல்லாம் ஏற்றியாச்சு. இப்போ பில்லை போட்டு நாங்கள் கிளம்ப வேண்டியா. ஓகே, இதுதான் இதில் எடுப்போம். ஏன்னா மற்ற இல்லையா ஒன்றை இப்போ இதில் 15 எடுத்துருவோம். 14 எல்லாருக்கும் மாலை வணக்கம். இப்போ கடந்த மாதம் என்று நினைக்கிறேன் எங்கள் கிராமத்துக்கு இந்த வெள்ள அனர்த்தத்தின் போது நான் ஒரு உதவி திட்டம் ஒன்று கேட்டிருந்தேன். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு உறவினர் மூலம் மது வந்து எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர். இப்போ மது இந்த சேவைகள் வந்து நிறைய இருக்குது. மற்ற இதுகளை மாதிரி அவர் தன்னுடைய சேவைகளை வெளிக்கொள்கின்ற அறையில் அவருடைய சேவைகள் வந்து நிறைய இடங்களில் நடந்திருக்கு. அப்போ அந்த வகையில் இப்போ நான் கேட்டதுக்குனாங்க முதல் தடவையாக இந்த வறுமைப்பட்ட பிள்ளைகளுக்கு, போரால் பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு 30 பேருக்கு புத்தகங்களும் கொப்பிகளும், ஒரு 15 பேருக்கு புத்தக வாய்க்கும் எங்களுக்கு முதல் கட்டமாக தந்தவர். நான் அந்த டைமிலே சொன்னேன்னா, தம்பி எங்கள்ட பிரதேசங்களில் நிறைய பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்குது, நிறைய போரால் பாதிக்கப்பட்ட நிறைய வறுமைப்பட்ட மக்கள்கிட்ட பிள்ளைகள் கொப்பிக்கு வசதி இல்லாமல் கூட இருக்கணும். அந்த உதவிகளை நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து செய்யணும்னு சொல்லி கேட்டதுக்குனாங்க. அப்போ நான் கேட்கல, என்னதுன்னா அவர் வேலைப்பளவில் நிற்கிறாருன்னு எனக்கு தெரியும். அப்படி என்றும் அவர் என்ன ஞாபகம் வச்சு கடந்த கிட்டத்தட்ட ஒரு 4 நாளைக்கு முன்பதாக அண்ணன் எனக்கு இப்படி ஒரு திட்டம் ஒன்று வந்திருக்கு, அதை நான் உங்கள்ட பிரதேசத்துக்கு செய்யணும் என்று அவைகளும் விரும்பினோம். அப்போ அதால் நான் அதை செய்ய போகிறேன்னு நீங்கள் அந்த ஆக்களை எனக்கு தெரிவு செய்தாங்கொண்டு அந்த வகையில் நான் எங்கள்ட கிராமத்தில் அல்லாமல் எங்கள்ட கிராமம் வந்து வள்ளிமலாங்குளத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் பேரும், விடுபட்ட ஒரு கொஞ்சம் பேரும், மற்றது வந்து நான் தூர நோக்காக இதில் அந்த மிகவும் பரமப்பட்ட வசதி குறைஞ்ச பிள்ளைகளுக்காக தெரிவு செய்யப்பட்டு மாங்குளம், தேராங்கண்டல், மல்லாவி, ஒலுமடு என்று சொல்லி அப்படி அம்பாள்புரம் அந்த கிராமத்தை சேர்ந்த பிள்ளைகளை எடுத்திருக்கிறேன். எனக்கு இன்றைக்கு நல்ல சந்தோஷம். அன்றைய மாதிரி இன்றைக்கும் நல்ல சந்தோஷம். என்னென்னு சொன்னால், இந்த முன்பள்ளியில் கூட அந்த முன்பள்ளியில் கொஞ்சம் எங்கள்ட கிராமத்தில் வசதி உறவு தான், அந்த பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் வசதி உறவு தான்.
அப்போ முன்பள்ளி டீச்சருடைய வேண்டுகைக்கு அமைக்காக காலமே நான் நேற்று தான் தம்பி எடுத்து சொன்னான், மதுவுக்கு சொன்னான், அப்படி தம்பி அவைகளுக்கு விளையாட்டு போட்டிக்கு நாங்கள் ஒரு சந்தோஷமாக ஒரு பரிசு திட்டம் ஒன்று கொடுக்கணும், அதை நீங்கள் தருவீங்களான்னு அவர் உடனடியாக அதையும் மனமும் வந்து எனக்கு 30 பள்ளிக்கூட புத்தகங்கள்லாம் தந்தவர் கோப்பி முதல் திருப்பி எடுத்து சொன்னார், அண்ணா ஒரு 50 பேருக்கு கொடுப்போம்னான்னு சொல்லி அப்போ அந்த 3 வகையான உதவிகளை செய்து தந்திருக்கிறார். அப்போ இதை செய்து தந்த மன்னர் அண்டன் சிவசாமி குடும்பம் அவர்களையும் நான் இந்த நேரத்தில் நினைவு கொண்டு எங்கள்ட இந்த மக்கள் சார்பில் அவைகளுக்கு நான் விசேடமாக நன்றியை தெரிவிப்பதோடு தொடர்ந்தும் இந்த மதுவினூடாக எங்களுக்கு இப்படியான உதவிகளை மற்ற கிராமங்களுக்கு அயல் கிராமங்களுக்கும் செய்ய வேண்டும் என்று கூறி நாங்கள் மதுவோட வந்த அன்னைக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியை கூடி நான் என்னென்னு சொன்னால் இதில் ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. என்னென்னு சொன்னால் நாங்கள் 1 மணிக்கு அவர்கள் வந்து விட்டார்கள், 1 மணிக்கு முன்பதாக வந்து விட்டார்கள். நான் தான் அந்த நேரத்தை மாறி உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அப்படி இருந்து நீங்கள் வருகின்றதுக்காக எங்கள்கிட்ட மக்களுக்கு நன்றியை கூறி நாங்கள் பேரை கூடுங்க இந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். நீங்கள் பேர் ஈசா மாங்குளம் இல்லை பேக் நான் சொல்கிறேன். சூனா பெரியா துணுக்காவியது மாங்குளம், ராணா சிந்துவா மாங்குளம், தர்மிகன் மாங்குளம், தர்மிகன் ஈயண்ணா தர்மிகன் மாங்குளம், சூனா டிலானி மாங்குளம், கே டினிஜா மாங்குளம், சானா கிருசாந்த் மாங்குளம், கிருசாந்த் நன்றி சொல்லணும் பண்ணுறாங்களா வண்டி கொண்டு போகக்கூடாது சின்ன பிள்ளை எதுவுமே. வி ஜெரின் மாங்குளம், ஜெரின் ஜெரின் வி விரிஜா மாங்குளம், கோசலன் நாலாங்கட்டை, புரைநிலா கல்குவாரி மாங்குளம், புரைநிலவன் கி டனசியா மாங்குளம், கி டனசியா கா டிலக்ஷன் மாங்குளம், டிலக்ஷன் சூனா ஜதுசன் வெண்ணிவிளாங்குளம், சு ஜதுசன் வெண்ணிவிளாங்குளம், இல்லை போட சூனா நிதர்சன் நாலாங்கட்டை, நிதர்சனா சஞ்சீவன் நாலாங்கட்டை, ஞான ஸ்டேயா நாலாங்கட்டை, ஸ்டேயா இல்லை போட இல்லை ஆ இல்லை 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 ஸ்டேயா ஸ்டே நாலாங்கட்டை, காவன அச்சையா வெண்ணிவிளாங்குளம், அச்சையா கி சபன்யா பாலப்பாணி, ஓடியம் ஜி கணேசன் வெண்ணிவிளாங்குளம், சரியில்லை தி லபிசா வெண்ணிவிளாங்குளம், இல்லை ஏ கபிசன் வெண்ணிவிளாங்குளம், ஏ கரியரன் நாலாங்கட்டை, இ யதுசா மதுசா
மாலாங்கட்டை மதுசா மதுசாவரே இல்லையா வாங்கவன் சில நேரம் இன்னும் சில இடம் பிழைச்சிருக்கும் வா நிதர்சன் நிதர்சன் நாளா மாறி வேணும் சரி வாங்க வி கிருசாந்தினி நாலாங்கட்டை வி கிருசாந்தினி இல்லை போட சீனா அபிசாலினி உழுவாங்க 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 விட்டாங்களா இதில் விடுங்க இந்த கொப்பியில் புத்தகம் சேர்த்து கொடு இல்லை இல்லை புத்தகம் கீர்த்தியா கொப்பியும் புத்தகம் சே தரிசன் ஒலுமடு கோவிதன் ஒலுமடு மாங்குளம் ஓ புத்தகம் நூதானோ சானா வினுஸ்கா நாலாங்கட்டை அடுத்த டன்சிகா நாலாங்கட்டை அபிசா கோணாவில் வச்சு அபிசா கோணாவில் எங்க ஓ கனிஷ்டனும் கொடுங்க கோபி கனிஷ்டனும் கொடுங்க கனிஷ்டனா ரைட் ஓகே மற்றவர் வாங்க உள்ளுக்கு அனுக்கிறார்கள் வேண்டாதாக்கள் தனியாக கூப்பிட்டீங்கன்னா தெரியும் கேட்டு கடை கொடுத்துவோம் அப்படியே பேக்கோட சேர்த்து கொடு மிதுனா மிதுனா வரே இல்லையா சந்திரசேகர் இருந்தீங்க புத்தக பேக் மட்டும் புத்தக பேக் மட்டும் இல்லை ஜதுசன் மற்ற எல்லாம் பண்ணிட்டீங்களா நிற்கிறாக்களை கொடுத்துட்டு ரைட் வராதாக்களுக்கு நீங்கள் அப்புறம் பார்த்து கொடுங்கண்ணா பிரச்சனை சரி சரி தம்பி உங்கள்கிட்ட இங்கே வாங்கம்மா உங்களோட பேர் என்ன ஆ எந்த இடம் இது கோப்பி தான் அஸ்வின் உங்களுக்கு என்ன பேர் ஓகே ஆ எവിടം வந்தான் பெரிய மெரியா கதீஸா அம்மா நீ பெரிய ஆளணுன்னா காலை விழுந்து காணும் சரி வேணு தம்பிக்கு என்ன வேணும் ஆ என்ன பேர் உண்டு என்ன கரியர்ண்ணா கூப்பிட்டேன் நானே ஆ ஓ இவர் தமிழ்நிலா என்ன தமிழ்நிலா செந்தியர் எல்லாம் இப்போ தான் நான் தோன்றிருக்கணும் அவரால் இயன்ற ஏதோ ஒரு சின்ன ஞாபக பொருள் ஒரு பிள்ளைகளுக்கும் தந்திருக்கு சந்தோஷமாக கொடுங்க நாங்கள் பிறகு என்னென்ன செய்வோம் ரைட் பள்ளி விளையாட்டு போட்டி அதுக்கு எங்கண்ட இந்த இதுகளுக்கு பெருசாக யாருமே உதவி செய்கிறதில்ல அவள் பரிசுகள் அதுகளன்ட்டு பெருசாக உதவி செய்கிறதில்ல அப்போ இந்த முறையில் இவரை கேட்டது இதில் வந்து அக்ஷயன் உண்டு ஆகாஷ் உண்டு அனிஸ்டன் சர்வின் கவிசன் சிந்துயன் தஸ்வின் சாம்பவி சுலக்ஷனா வைஷ்ணவி பவினயா கீர்த்தியன் சுவர்ணா யோமா இந்த 14 பேருக்கும் நாங்கள் அந்த முன்பள்ளியை கொடுத்துருக்கு வாங்க வாங்க நீங்களும் வாங்க அனைவருக்கும் வணக்கம். நமது கிராமத்தில் பின்தங்கி இருக்கும் பிள்ளைகளை இனம் கண்டு அண்டன்
அண்டன் சிவசாமி குடும்பம் சிவசாமி சுவிஸ். குடும்பத்தினர் சுவிஸில் இருந்து இந்த அன்பளிப்பு பொருட்களை வழங்கியமைக்கு எமது மக்கள் சார்பிலும் எமது மாநகர் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு எமது முன்பள்ளிக்கு எதிர்வரும் 11ஆம் திகதி எமது முன்பள்ளியில் விளையாட்டு விழா நடைபெற இருப்பதனால் அதற்கு நமக்கு பரிசு பொருட்களை தந்துதவியமைக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். படம் எடுக்கிறது இல்லை படம் எடுக்கணும் படம் கொண்டு வரணும் இல்லை ஃபோட்டோ வீடியோ இருக்கா ஃபோட்டோ எடுத்துக்கொண்டே அடி போடியா அஞ்சாலையும் போங்க அஞ்சாலையும் போங்க அங்காலையும் போங்க கொஞ்சம் இஞ்சால வாங்க தங்கச்சி கிட்ட கிட்ட போங்க ஃபோட்டோ புரியுடா அப்படியே இருங்க வாரம் சரி